இந்த ஜோடி அவன் உருவாக்குனது. உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா இந்த உறவு ஒரு ஜென்மத்துல முடியாது. ஜென்மத்துக்கு தொடரும். ஜென்மத்துக்கும். நமக்கு லேட் ஆகுது, கிளம்பலாம் லக்ஷ்மி. ஒரு நிமிஷம் ரிஷி ப்ளீஸ் கொஞ்சம் காசு கூட. ஏன்? ஜென்மத்துக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க, ஏதாவது கொடுக்கலாமே. சரி, அப்ப நீயே கொடு. என்னோட பர்ஸ் காருக்குள்ள இருக்கு. சரி, ஓகே, நானே தரேன். இந்தாங்க. எனக்கு இது வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. பார்த்தல, இங்க கிராமத்துல இதுதான் சொல்லுவாங்க, கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் வருவாரு. சரியாதான் சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம எப்பவும் சேர்ந்து வாழணும்னு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு ரிஷி. ஜென்மத்துக்கு நாம ஒன்னா வாழ போறோம். சில பேருக்கு ஒரு ஜென்மத்துல கூட அன்பு கிடைக்கிறதே கிடையாது. ஆனா எனக்கு ஜென்மத்துக்கான அன்பு கிடைச்சிருக்கு. தினம் 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 உந்தன் நினைவில் ஏங்கினே, என் ஆசை சுட எந்த நாவி வேகிறேன். ஊமையாகி நான் ஓய்ந்துதான் போகிறேன். தினம் கரைந்து உருளும் கனவில் நிறைந்து பறந்து போகிறாள். யார் வாழ்விலே யாரோ வந்து போவதோ, கண் கட்டிலே விட்டு தான் போவதோ, உயிரும் ஏக்கத்துடன் விலகித்தான் போவதோ. கதை முடியும் தருணம் கவிதை ஒன்றை பாடி போகிறாய். நான் இவ கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இவ ஜென்மத்துக்கும் என் கூட ஒன்னா வாழ ஆசைப்படுறான். ஆனா நான் இந்த ஜென்மத்திலேயே உறவை முறைக்க பாக்குறேன். கதை முடியும் தருணம் கவிதை ஒன்றை பாடி போகிறாய். என்ன பண்றது? ஒரு அறிவுரை சொல்லவா? அதான் காலாகாலமா கேக்குறேனே, அதை கேட்டு கேட்டு இப்ப என் மூளையிலேயே அது பதிஞ்சு போயிருச்சுமா. இப்ப நான் நீலமை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு தெரியாம அப்படியே குழம்பி போயிருக்கமா. நீங்க பயங்கரமான ஒரு ஐடியாவை கொடுத்தீங்களே, அதை ஒர்க் அவுட் பண்ண ஒரு பிளான் கொடுங்க. இல்லன்னு வைங்க, அதை யோசிச்சு அப்படியே எனக்கு பைத்தியமா பிடிச்சிரும். டேய் மகனே, நல்ல பொண்டாட்டி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது இல்லடா. அப்படியே கிடைச்சாலும் சந்தோஷமெல்லாம் படமாட்டா. அவளை சந்தோஷமா வச்சுக்க ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கணும். திரும்பவும் பயமுறுத்துறீங்க. என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். என் அட்வைஸ வாங்கிக்க ராஜா. நான் உன் அம்மா இல்ல, உன்னை விட புத்திசாலி. புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருந்தா எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்க புள்ளனா இருந்தும் எனக்கு எதுவும் தோணல. ஏதாவது அட்வைஸ் இருந்தா கொடுங்களேன். இங்க பாரு, நீ ரிஷி கிட்ட போய் கேளு, அவன் உனக்கு அட்வைஸ் பண்ணுவான். இதான் என்னோட அட்வைஸ். ரிஷி என்னோட புள்ளமா? நான் என் புள்ள கிட்ட போய் உன் அம்மாவை நான் எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு கேட்டா நல்லாவா இருக்கும்? இது வேறயா? ஏண்டா இவங்கிட்ட அட்வைஸ் கேள. இவங்கிட்டயா? இவன் வேண்டாம். இவன் ஐடியா ஒண்ணுமே உண்மையாகுமா? என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. வயசு ஆகுதுல, எதுக்கு இவ்வளவு சேட்டை? என்ன பண்ணி வச்சீங்க? உண்மையை சொல்லுங்க. டேய் வாய மூடுற, ஏதாச்சும் ஒளறிக்கிட்டே இருப்பான். இல்ல சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல சொல்லுங்க, நீங்க என்ன கேட்க வந்தீங்க? அதுவா, அது வந்து இவன் வேணாம் தாயே. அது வந்து என்னன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒண்ணுதான். அவ இப்ப வருத்தமா டென்ஷனா இருக்கா. அவளை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு தெரியணும். நீலம் மாமியை சந்தோஷப்படுத்த முடியாது. அதானே. டேய் மாட்டிக்கிட்டடா நீ. ஆஃப் கோர்ஸ் மாட்டிக்கிட்டாரு. ஆனா டென்ஷன் ஆகாதீங்க, என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு ப்ரோ. ப்ரோ இல்ல மாமா, மாமான்னு சொல்ல வந்த ப்ரோ இல்ல. அது வந்து மாமியை சந்தோஷப்படுத்தணுமா? அதுக்கு நீங்க 90s பாட்டை பாடுங்க. மாமி லவ்ஸ் மியூசிக்.
நீங்க பாடுங்க. அவங்க ஃபேவரட் பாட்டு என்ன அத பாடுங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. பாட்டி என் கூட வாங்க, எனக்கு வேலை இருக்கு. போகாதீங்க, என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. உனக்கு என்னடா வேலை இருக்கு இப்போ? எனக்குன்னு சில பர்சனல் கேள்விலாம் இருக்கு. எனக்கு என்னமோ நடக்குது, நான் அதை கேட்கணும். நீங்க போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மாமி மூட சேஞ்ச் பண்ணுங்க. பாட்டு பாடுங்க, சரியா? ஓகே, பாட்டு பாடணுமா? பாட்டி கம் ஆன். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். பாட்டு மறந்துடாதீங்க. 90s ராக்கெட் பாட்டு நீலமோட ஃபேவரட் பாட்டு. 90s பாட்டு பாடுங்க. மாமி லவ்ஸ் மியூசிக். முத்து மணி மாலை பொண்ண தொட்டு தொட்டு தாலாட்ட. ஆஹா வெக்க முத்து மணி மாலை பொண்ண தொட்டு தொட்டு தாலாட்ட. வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட. உள்ளத்துல நீலம் தான். சிக்குனாண்டா. என்ன பண்றீங்க? என்ன பாட்டு பாட்டு பாடிட்டு இருந்தேன். எனக்கும் கேட்டுச்சு. ஏன் பாடுறீங்க? ஏன் பாடுற? உனக்காகடா. உன்னோட ஃபேவரட் சாங் இல்ல? அது என்னோட ஃபேவரட் சாங் தான். ஆனா அதை நீங்க பாட வேண்டாம். ரொம்ப கேவலமா பாடுறீங்க. ஸ்ருதி மிஸ் ஆயிடுச்சா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? வயசுக்கு ஏத்த மாதிரி டீசெண்டா நடந்துக்கங்க. நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? நீலமோட மூட சரி பண்றதுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு அந்த ஆயுஷ் பையன் என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டான். வரட்டும் அவன், அந்த பயல. ஃபேவரட் சாங். சரி, நடந்தது நடந்துருச்சு. விதிப்படி தானே நடக்கும். வாழ்க்கைன்னா இதெல்லாம் சகஜம் அப்பா. சில நேரத்துல இப்படிலாம் நடக்கிறது சகஜம். சரி, ஏன் அங்கேயே நின்னு பேசுற? இங்க வா, பக்கத்துல வா, உட்கார். இல்ல இல்ல, நான் இங்க அதெல்லாம் இருக்கேனே. ஒண்ணும் இல்லடா, வாடா உட்கார். அப்படியா? நீங்க தைரியமா இருங்க. அது என்ன என்ன பண்றது? ஏன்டா ஐடியாவோட குடுக்குற? மண்ணா கட்டி ஐடியா. நான் பாட்டு பண்ணுமா? 90s பாட்டு அவங்களுக்கு பிடிக்கிற போல இருக்கு. என்ன விடுங்க. பாவம் மாமா, நான் சின்ன பையன், நீங்க தான் கிழவன் ஆயிட்டீங்கன்னு மாமியே சொல்லிட்டு போனாங்கல்ல. அதாவது உங்களுக்கு வயசாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சின்ன பையன் கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? ஐயோ, அது நீயும் என்கிட்ட அட்வைஸ் கேட்க தானே வந்த. அது வந்து அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வேண்டாம் பாட்டி. முதல்ல மாமாவை தேத்தணும். பாவம், அவரு ரொம்ப மனசு கஷ்டத்துல இருப்பாரு. தேவையில்லாம அவரு மாமி கிட்ட திட்டு வேற வாங்கிருக்காரு. பாவம். நாளைக்கு கரெக்டா 9 மணிக்கு ஆபீஸ்க்கு வரணும். இனிமே உன்னை எப்படி பழி வாங்குறேன்னு பாரு. மாமா மாமா, என்ன மாமா 9 மணிலாம் ரொம்ப சீக்கிரம். அது கொஞ்சம் கஷ்டம். நீ correct ஆ மாமா, please 9 மாமா, மணிக்கு மாமா. வந்துடணும். 9 மணிலாம் வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. ஓகே, அப்ப சாரி சொல்லு. சாரி மாமா, சாரி. சரியா? போதுமா மாமா? ஆனா நீங்க என்னமா பாட்டு பாடுனீங்க? ஆஹா, நீங்க அந்த ராகம் மாறாம அப்படியே செம்மையா பாடுனீங்க மாமா. எனக்கு மாமியை பத்தி தெரியாது. நீங்க தான் hero. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அது உங்க தலையெழுத்து. ஆனா எனக்கு பாட்டிக்கும் இப்ப மூடு மாறிடுச்சு. என்ன பாட்டி? correct ஆ? சரியா சொன்னா. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு 11 மணிக்கு ஆபீஸ்க்கு வரணும்ல. வந்துடுறேன். 10:45 தானே? ஷார்ப்பா வந்துருவேன். ஓகே, பை 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 பை. நான் ஒன்னு சொல்லட்டா? சில நேரத்துல எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவன் கரிஷ்மாவோட பையன் நானு. அம்மா, 2 பேருக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம், அதத்தான்டா சொன்னேன். எனக்கும் அந்த டவுட் இருக்கு. அட, ஒண்ணா வரீங்க? பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? 2 பேரும் ஒரே நேரத்துல? போன வேலை நல்லபடியா முடிஞ்சது. மலிஷ்காவுக்கு நல்ல Dress செலக்ட் பண்ணியாச்சு. அவ Dress எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அம்மாடி, உன்னோட சாய்ஸ் அது நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்னடா? உண்மைதாம்மா. பட் நீங்க 2 பேரும் ஒண்ணா எப்படி? நீ ஆபீஸ்க்கு மீட்டிங்ல போயிருந்த? டாட் மலிஷ்கா தான் ஃபோர்ஸ் பண்ணா. ஷாப்பிங்க்கு வரணும்னு அடம் பிடிச்சான். அங்கதான் நான் லக்ஷ்மியையும் மீட் பண்ணேன். அங்கதான் இருந்தா. பாவம் மலிஷ்கா. அப்பா, பாட்டி, உங்களுக்கு தெரியுமா, மலிஷ்கா ரொம்பவே வருத்தமா இருந்தா. ஏன்னா அவ மாமியார் வீட்டு சைடுல இருந்து எந்த லேடிஸுமே கிடையாது. அதனால கல்யாண வேலையை யாரு கவனிப்பாங்கன்னு யோசிச்சா. ஆனா விராஜோட தாத்தா ரொம்பவே நல்லவரு. அவரு தான் புரிய வச்சாரு. எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாரு. அவர் எல்லாம் பாத்துக்கிறேனாரு. இருந்தாலும் மலிஷ்கா வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்செட்டா இருந்தா. அப்செட்டா இருந்தாளா? ஏன் அப்செட் ஆகணும்? அங்க நாங்க எல்லாருமே இருந்தோம்ல.
அவளுக்காக ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். தாத்தா, விராஜ், அப்புறம் நானும் இருந்தேன். அதனால தான் என்னமோ எங்களை பார்த்ததும் அவ அப்செட் ஆயிட்டா. இல்ல அது நீ சொல்ற மாதிரி இருக்காது. மலிஷ்கா எதுக்காக இதுக்கெல்லாம் அப்செட் ஆகணும்? எனக்கு அப்படி தோணல. சில விஷயங்களை நான் சொல்றது கிடையாது ரிஷி. அதுக்காக எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. டாட், என்னாச்சு? ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க. ஆல் ஓகே? எல்லாம் ஓகே தான். லக்ஷ்மிக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். ரிஷியும் லக்ஷ்மியும் என்னன்னைக்கு சந்தோஷமா வாழணும். அதுக்கு நான் மலிஷ்காவோட பிரச்சனையை முடிக்கணும். அதுவும் இன்னைக்கு, இப்பவே. 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிடுங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து டீ சாப்பிடலாம். சரியா? சரி. நீங்க 2 பேரும் போங்க. அம்மா, எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ எங்க போற? அவசரமா ஒருத்தரை மீட் பண்ணி பேசி ஆகணும். பேசி முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் நான் டீ சாப்பிடுவேன். என்ன? சரி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்ல? அது சரி. என் போன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுங்கடா. வரேன்ப்பா. போன் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஆனா அதை எங்க வச்சேன்னு தான் தெரியல. மணி அடிக்கிற சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. என் பொண்ணு நீதான் பத்திரமா பார்க்கணும். அது உன்னோட கடமை. அந்த கடமையை அப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டல. என்ன நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். அது உங்க கடமை. அதை மறந்துடாதீங்க. உயிருக்குயிரா நேசிக்கிறாங்க. ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு ஒண்ணுமே இல்ல. யாராலையும் உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆனா அதுக்கு 2 பேரும் ஒன்னா இருக்கணும். அதே மாதிரி ஒன்னாதான் இருப்பீங்க. இந்த ஜோடி அவன் உருவாக்குனது. உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எங்களோட கிராமத்துல சொல்லுவாங்க, கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் வருவார். எப்பவும் ஒன்னா இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு ரிஷி. இல்ல, எல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல லக்ஷ்மி கிட்ட போய் சொல்ல முடியாது. லக்ஷ்மி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ பாவம் என்ன நம்பி. ஆனா நான் அவகிட்ட இன்னும் எவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருக்க போறேன்? நான் ரொம்ப கெட்டவன். லக்ஷ்மிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். அவகிட்ட இருந்து நான் எதையும் மறைக்க கூடாது. She deserves to know the truth. அதான் கரெக்டா. இப்பவே போய் நான் லக்ஷ்மி கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுறேன். மலிஷ்காவை பத்தின உண்மையை எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதுவும் இப்பவே. ஹாய் அங்கிள். என்ன எதுக்காக கால் பண்ணி வெளியில வர சொன்னீங்க? நீங்க உள்ள வாங்க அங்கிள். மலிஷ்கா. அங்கிள் ப்ளீஸ் உள்ள வாங்க. மலிஷ்கா, உனக்கும் ரிஷிக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் மலிஷ்கா. அப்படின்னா எதுக்காக நீங்க இதை என்கிட்ட கேக்குறீங்க? ரிஷி கிட்ட கேளுங்க. அவன் உங்களோட பையன் தானே? அவன் என் பையன், என் ரத்தம். அதனாலதான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். அவன்கிட்ட கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் போய் சொல்லிட்டோமேன்னு வருத்தப்படுவான். அதான் உன்கிட்ட கேட்க வந்தேன். இங்க பாரு மலிஷ்கா, லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஒரு அப்பா. அதுக்காக அவ முட்டாள் இல்ல. சோ அண்ட் இதெல்லாம் என்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அங்கிள்? ஏன்னா இன்னைக்கு மால்ல நடந்தது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்க லக்ஷ்மியையும் விராஜையும் விராஜ் தாத்தாவையும் பார்த்து நீ சந்தோஷப்படல. அங்கிள், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நீங்க இப்ப என்கிட்ட பேசுறதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல. அண்ட் இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட நீங்க பேசுறீங்க? ஏன்னா எனக்கு தெரியும் ரிஷி பிரம்மையில இருக்கான். உன்னை காதலிக்கிறோன்ற பிரம்மை. அந்த பிரம்மையை போக்க என்னால முடியாது.
ஆனா நீ பண்ற ஒவ்வொன்றும் எனக்கு தெரியுது, புரியுது. நீ வேணும்னு தான் இப்படி பண்ற. அங்கிள் லிசன், நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுறீங்களே, அது பேசக்கூடாதுன்னு தோணலையா? தோணல, கொஞ்சம் கூட தோணல. ரிஷி, லக்ஷ்மி, உங்க மூணு பேர் உன்னோட மூளை கரெக்டா வேலை செய்ய. ரிஷியோட மூளையில தான் குப்பையா கிடக்குது. லக்ஷ்மி பாவம், அவ ஒரு அப்பா. ஆனா நீ விராஜ கல்யாணம் பண்ணிக்க போறல, அப்புறம் ரிஷியோட அங்கே என்ன பண்ணிட்டு? அது வந்து அங்கிள், நீ எந்த பதிலும் சொல்ல வேணாம். உன் நடவடிக்கையிலிருந்து நீ என்ன நினைக்கிறன்றது தெளிவா புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன புரியுது? நீ ரிஷியை வற்புறுத்தி அவனை பிரஷரைஸ் பண்ற. நானா? உன்னோட கல்யாண ட்ரெஸ் வாங்க எதுக்கு ரிஷியை நீ கூப்பிட்ட? ஏன் ஏன் ஏன்னா நீ விராஜ கல்யாணம் பண்ணிக்க போறன்றத அவனுக்கு உணர்த்த முயற்சி பண்ண. ஆனா நீ ரிஷியை விட்டு விலகிறதா, அப்படிதானே? அப்படிதானே? என்னாச்சு? ஏதாவது சொல்லணுமா? லக்ஷ்மி, அது ஒரு நிமிஷம். இந்த துணி ட்ரை கிளீனிங்க்கு போடுன்னு நான் சொல்லிருந்தேன்ல, அப்புறம் ஏன் இது இங்கே வச்சிருக்க? என்ன ரிஷி, இத பாரு, ட்ரை கிளீனிங்கான துணிகளை இதுல வைக்கணும், அந்த Dress எல்லாம் இதுல போடுன்னு நான் உன்கிட்ட சொல்லிருந்தேன்ல. ஆனாலும் இதுல ஈர டவல் வேற. எதுக்காக தான் நீ இப்படி இருக்கியோ தெரியல. இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுமா இருக்க. லக்ஷ்மி, சரியா சொன்ன. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுமா இருக்கு. ஈர டவல பெட்ல வைக்க மாட்டேன்னு நீ சொல்லிருந்த. இதுல ப்ராமிஸ் வர பண்ண. ஆனா இப்ப பாத்ரூம் போயிட்டு டவல கொண்டு வந்து எங்க போடுவ? நீயே சொல்லு. பெட்ல இல்லனா சோஃபால. இந்த ப்ரீ வெட்டிங் Dress எல்லாம் ட்ரை கிளீனிங்க்கு தான் போகும்னு நான் சொன்னேன். ஆனா இல்ல, நீ எல்லாத்தையும் ஏன் இப்படி கெடுத்து வைக்கிற ரிஷி? லக்ஷ்மி, லக்ஷ்மி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவன் இல்ல லக்ஷ்மி, ரொம்ப ரொம்ப கெட்டவன். இது எல்லாத்தையும் நான் தான் கெடுக்கிறேன். உன்னோட லைஃப் நான் பாழாக்கிட்டு இருக்க லக்ஷ்மி. உன்னோட லைஃப் நான் அழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கல்யாணம் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க லக்ஷ்மி. ஆமா லக்ஷ்மி, என்ன கல்யாணம் பண்ண நீ உண்மையிலே அன்லக்கி தான். இதை நீ பிளஸிங்கா எடுத்துக்காத. இது உனக்கு கிடைச்ச சாபம். நான் உனக்கு ஒரு சாபம் லக்ஷ்மி. லக்ஷ்மி, நான் சொல்றது உனக்கு கேக்குதா? நீ கேக்குறல்ல லக்ஷ்மி? தேங்க் காட் நான் ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் இவருக்கு தெரியாது. நான் சொல்லவும் மாட்டேன். நான் சொன்னா இவர் போய் ரிஷி கிட்ட கேட்பாரு. அப்புறம் ரிஷி இப்போதைக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு என்னை சமாதானம் பண்ணுவான். திரும்ப இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. நோ, இனிமே நான் ரிஷியை இழக்க மாட்டேன், என்ன ஆனாலும் சரி. ஏன் இப்படி முழிக்கிற? உங்ககிட்ட பதில் இருக்காது. நான் என்ன சொன்னேனோ அது முழுக்க முழுக்க உண்மை. ஆமா, உண்மைதான். இங்க பாருமா, உன்கிட்ட ஒன்னு கேட்க தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏன் கிட்டயா? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில கடவுள் முன்னாடி தான் கை கூப்பி வணங்கி இருக்கேன். இப்போ உன்னை வணங்கி கேட்டுக்கிறேன். ரிஷி லைஃப்ல விளையாடாதம்மா ப்ளீஸ். அதுவும் ஒரு வருஷத்துக்கு நீ எதுவும் பேச மாட்டேன்னு முடிவா சொன்னல. ஒரு வருஷம் நான் ப்ராமிஸா சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரிஷி எனக்கு கிடைக்க மாட்டான். தேங்க் காட், எங்க எல்லாரும் மாதிரி உனக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னும் புரிஞ்சிருக்கும். லக்ஷ்மியை ரிஷி உயிருக்கு உயிரா நேசிக்கிறான்றதும் புரிஞ்சிருக்கும். உன்னை அவன் விரும்ப வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லை, ரிஷியை வெறுப்பேத்த தான் நீ விராஜ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாத. விராஜோட வாழ்க்கையிலையும் விளையாடாத. உன் லைஃபையும் கெடுத்துக்காத. ஏன்னா உன்னோட வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்படி எல்லாம் பண்ணாதமா. இங்க பாரு, இப்ப நீ எடுக்க போற ஒரே ஒரு முடிவால 3 பேரோட வாழ்க்கை பாதிக்க. அதை ஞாபகம் வச்சுக்க. சில நேரம் வாழ்க்கை நம்மளை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிடும். கஷ்டமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். எந்த வழி சரியான வழின்னு தெரியாம குழம்பி போயிருப்பான். அந்த மாதிரியான நேரங்கள்ல பெரியவங்க கிட்ட அறிவுரை கேட்கணும். ஏன்னா அவங்க தான் அனுபவசாலி, நல்ல வழியை சொல்லுவாங்க. நீயும் ரொம்ப நல்ல பொண்ணுமா, உனக்காக யோசி. உன்னோட சம்பந்தப்பட்டவங்களுக்காகவும் நீ யோசிக்கணும். உன் நல்லதுக்கு தான் இதையெல்லாம் சொல்றேன். வாழ்க்கையில என்னைக்கும் நீ சங்கடப்படக்கூடாதுமா. நீ வருத்தப்படவே கூடாது. உன்னையே என் பொண்ணாதாம்மா பாவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். என்னை பத்தி இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க. தேங்க்யூ.
அதோட நான் உண்மையிலேயே விராஜை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். யூ ஆர் ரைட். நான் ரிஷியை வெறுப்பேத்த தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நானே உணர்ந்துட்டேன் விராஜ் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். அவன் என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அண்ட் யூ நோ வாட், நடந்த சம்பவங்கள்ல இருந்து நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். யார் நம்மள அதிகமா லவ் பண்றாங்களோ அவங்கள தான் நாம கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் நாளைக்கு என்ன வேணா ஆகலாம். நீ உண்மையா தான் சொல்றியா? ஆமா. அண்ட் ஐம் ரியலி சாரி. நான் மால்ல கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். ஆனா அது எதுக்குன்னா என்னோட பெர்ஃப்யூம் 7 ஸ்டார் ஹோட்டல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் மூட் ஆஃபா இருந்தேன். என்ன மலிஷ்கா, இதெல்லாம் சின்ன விஷயம். கடுமையா வழ. யூ ஆர் an expert on perfumes. And மலிஷ்கா, தேங்க்யூ so much. You know, நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். குறிப்பா என் பொண்ணு நினைச்சேன், லக்ஷ்மியை நினைச்சேன். ஆனா நீ சொன்னதை கேட்ட உடனே எனக்கு நிம்மதி வந்தது. உண்மையா மை ஃபுட் அங்கிள், ஐ டோன்ட் கேர் ஆஃப் யூ. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது வேணும் தான். யூ டோன்ட் வரி அங்கிள், ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீங்க உங்க பையன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நானும் லக்ஷ்மியும் சந்தோஷமா இருப்போம். தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ் அங்கிள், நாம மீட் பண்ணதை நீங்க ரிஷி கிட்ட சொல்ல வேண்டாம். அவன் டென்ஷன் ஆயிடுவான். சரிம்மா, சொல்ல மாட்டேன். ஃபீலிங் பெட்டர் நவ்? ரிலாக்ஸ்ட் அண்ட் ரிலீவ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். யூ வெல்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் குழந்தைங்க, ஐ மீன் ரிஷி அண்ட் லக்ஷ்மி இனி பிரியவே மாட்டாங்க.